everyone, welcome back to my channel Swati Study Planet. So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து 10 secret tips of toppers. So board exam timetable வந்துருச்சு. just வந்து நமக்கு ஒரு 2 months தான் வந்து இருக்கு. So இந்த நேரத்துல வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து improve பண்றது ஸ்டடீஸ். So நம்ம படிச்சிட்டு இருக்கோம், இவ்வளவு நாளா எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சிருக்கோம். பட் ஸ்டில் எப்படி வந்து ஒரு டாப்பர்ஸ் மாதிரி ஒரு மென்டாலிட்டி கொண்டு வருது, அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் 2 months இன்னும் வந்து 100% கொடுத்து நம்மளால எவ்வளவு மார்க் கொண்டு வர முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ டிப் நம்பர் 1, டாப்பராக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் மென்டாலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா திங்க் பிக். இப்போ நீங்கள் டாப்பர் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்துச்சு அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு இருக்க மாட்டாங்களே. ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு பாஸ் ஆனால் போதும் அதுக்கேற்ற மாதிரி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் எவ்வளோ டைம் இருக்குது ஆனால் அதில் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இதோட போதும், இதை படித்தா இந்த 4 சாப்டர் படித்தா பாஸ் ஆகிடும் போதும், இது மட்டும் விட்டுடலாம் அப்படி இருக்காதீங்க. டாப்பர்ஸ் டோன்ட் திங்க் லைக் தட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமமாக வந்து உங்களோட எஃபர்ட்ஸ் கொடுங்க அண்ட் திங்க் பிக். பாஸ் ஆனால் பத்தாது, நம்ம இன்னும் வந்து ஒரு 50% ஆஃப் த மார்க் வாங்கணும், 70% மார்க் வாங்கணுங்கிற மாதிரி செட் யுவர் எய்ம் ஹை. எய்ம் மட்டும் ஹையாக இருந்தால் போதுமா அப்படின்னா கிடையாது, அதுக்காக தான் மீதி இருக்க எல்லா டிப்ஸுமே. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் பிகம் அ டாப்பர் டூ. ஓகேவா? டிப் இஸ் டு ஸ்டார்ட் ஏர்லி. எக்ஸாம் வருது அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் மட்டும் படிக்க ஆரம்பித்தா பத்தாது. உங்களுக்கே தெரியும் எப்பப்போ ரிவிஷன் எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னு, கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் வீக் இருக்கலாம், அதுக்கு அடுத்த வீக் உங்களுக்கே தெரியும் எப்பப்போ எக்ஸாம் இருக்குன்னு. உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்? மண்டேலேருந்து ஆரம்பிக்கலாம், சண்டேலேருந்து ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி படித்தாதான் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, அப்பயும் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம், ஆனால் இப்போலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் ஸ்டார்ட் ஏர்லி. ஓகேவா? ஆல்ரெடி நம்மளுக்கு 2 months தான் இருக்குது. இந்த 2 monthsல நம்ம அதிகமாக மார்க் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிறைய எஃபர்ட் போட்டாகணும். அன்லெஸ் நீங்கள் ஃபுல்லாக நான் படித்து முடிச்சிட்டேன், இப்போ நான் ஜஸ்ட்டு ரிவிஷன் தான் பண்ண போகிறேன் இந்த 2 months அப்படின்னா வெல் அண்ட் குட். இல்லை நான் இப்போ தான் படிக்கவே போகிறேன், எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அதனால் இப்போ இருக்க டயத்தையாவது ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணி நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே நெக்ஸ்ட் எக்ஸாமில் யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இப்போலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். படிக்க ஆரம்பிக்கணும்னா வந்து யூ ஷுட் ஹாவ் அ ஸ்ட்ராங் பிளான். சும்மா ஒரு புக்கு எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, அப்புறம் இந்த சாப்டர் பிடிக்கல, இதை விட்டுருவோம், அடுத்த சாப்டர் போவோம், அடுத்து இந்த புக்கு சப்ஜெக்டே வேணாம் வேறு சப்ஜெக்ட் எடுத்து படிப்போம், இப்படிலாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம், இந்த டைம் ஸ்லாட்டில் இதை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இந்த டைம் ஸ்லாட்டில் இது முடிச்சிருக்கணும், இந்த வீக்குள்ளே இத்தனை சாப்டர் கம்ப்ளீட்டடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும். அண்ட் பிளானிங் ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், நான் எல்லாத்துக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ பிளானும் போட்டீங்க. ஸோ வந்து யூ ஹாவ் அ பிக் ஐடியா, நல்ல எக்ஸாம் ஸ்கோர் பண்ணணும்னு ஏர்லியாக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிளானும் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டடி கன்சிஸ்டன்ட்லி. இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஒரு 4 நாள் வந்து படிப்போம், அதுக்கப்புறமேட்டு அப்பா இவ்வளோ படிச்சிட்டோம், ஒரு 2 நாள் கேப் எடுத்துக்குவோம், அப்புறம் படிக்க ஆரம்பிக்கும். இப்படிலாம் இருக்கக்கூடாது. டாப்பர்ஸ் டோன்ட் கிவ் அப். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக தினம் வந்து என்ன பிளான் போட்டிருக்கீங்களோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். காலையில் இவ்வளோ நேரம் படிக்கணும், ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து இவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யூ ஷுட் ஹாவ் அ கன்சிஸ்டன்ட் பிளான். சண்டே வந்துருச்சு ரிலாக்ஸ் பண்ணுவோம் கிடையாது, நம்மளுக்கு எக்ஸாம் வரப்போகுது. அதனால் வந்து கிடைக்கிற எல்லா டயத்தையுமே படிக்க யூட்டிலைஸ் பண்ணுங்கள். படிக்கிறதுமே வந்து ஸ்டடி ஃபார் லாங்கஸ்ட் டைம் ஸ்லாட்ஸ். அது என்னக்கா லாங்கர் டைம் ஸ்லாட் அப்படின்னா ஒரு 1 hour படிச்சுட்டு ½ an hour பிரேக் எடுத்துக்கிறேன், இல்லை ½ an hour படிச்சுட்டு ½ an hour பிரேக் எடுத்துக்கிறேன், இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. மினிமம் டைம் ஸ்லாட் எவ்வளோ இருக்கணும்னா 2 to 3 hours. ஓகேவா? ஸோ 3 hours இஸ் ரியலி கிரேட். 3 hours என்னது, ஓகேக்கா நான் ஒரு நாள் 3 hours படிக்கிறேன், அது கிடையாது. 3 hours கண்டினியூஸாக உட்காந்து படிக்கிறது, பிரேக்கே இல்லாமல். ஸோ இனிஷியலாக அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஐயோ உட்காந்து படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் 2 hours. ஸோ இப்போ 1 hour படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 4 நாள் 2 hours கொண்டு வந்துருங்க. ஓகேவா? நம்மளுக்கு பொறுமையாக இந்த வாரம் நான் ½ an hour இன்க்ரீஸ் பண்ணுறேன், அடுத்த வாரம் ½ an hour, அவ்வளோலாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. நம்மளுக்கு இருக்கிறதே 2 months தான். அதனால் இன்க்ரீஸ் யோர் டைம் ஸ்லாட். 3 hours படிக்கிறீங்கன்னா அந்த 3 hoursக்கு வித் நோ டிஸ்ட்ராக்ஷன். ஸோ வந்து நீங்கள் ஃபோன் வந்து வேறு ஏதாவது ரூமில் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. அண்ட் வந்து வேறு ஏதாவது டிவி சத்தமாக இருக்குன்னா வேறு ஏதாவது வந்து ஒரு பிளேஸ் பார்த்துட்டு அமைதியாக இருக்க இடத்துல போய் படிங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸே இருக்கக்கூடாது. நீங்கள் படிக்கிற அந்த 3 ஹவர்ஸ்க்கு நல்லா உட்காருங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன வேணுமோ புக்கு, நோட்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி வேணுமா அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அந்த 3 ஹவர்ஸ் உட்காடுறோம், எக்ஸாம் எப்படி எழுதுகிறோம் அதே மாதிரி 3 ஹவர்ஸ் உட்காந்து ப்ராப்பராக படிக்கிறோம். அண்ட் அதுக்கு தான் வந்து நான் சொல்கிறது பிளான் இருக்கணும். அந்த 3 ஹவர்ஸ்லேயே உட்காந்து ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த 3 ஹவர்ஸ்க்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ, ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணணும், யூ ஹேவ் டு கம்ப்ளீட் இட். அந்த
அந்த மாதிரி லாங்கர் டைம் ஸ்லாட்ஸுக்கு படிக்கணும். ஓகேவா? 3 hours படிங்க, ஜஸ்ட் ஒரு 15-20 minutes பிரேக் எடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் ½ an hour. நெக்ஸ்ட் ஒரு 3 hours ஸ்லாட், 2 hours ஸ்லாட், எவ்வளோ டைம் இருக்கோ மேக்ஸிமைஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்டடீஸ்க்கு கொடுங்க. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதே 2 months தான், அதுலேயும் நம்மளுக்கு நடுவில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்துடும். ஸோ அதனால் மேக் ஷுர் யூ டோன்ட் வேஸ்ட் அ சிங்கிள் மினிட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த படிக்கிற மென்டாலிட்டிக்கு வந்தாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்டடி ஃப்ரம் த சேம் நோட்ஸ். அது என்னது சேம் நோட்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்லேருந்து படிப்பீங்க, அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவீங்க, ஏதாவது வந்து யூடியூப்பில் நோட்ஸ் பார்ப்பீங்க, அதை வச்சு படிப்பீங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது நோட்ஸ் கொடுப்பாங்க, அதை வச்சு படிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு சாப்டர் வேறு விஷயத்துலேருந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஞாபகமே இருக்காது. ஸோ ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த ஒரு நோட்ஸ்லேருந்தே எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனல்லையுமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு நம்ம நோட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதை வச்சு படிக்கிறீங்கன்னா மேக் ஷுர் யூ ஹேவ் இட். இல்லை நானே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், வெல் அண்ட் குட், அதை வச்சு படிங்க. இல்லை எனக்கு என்சிஆர்டி கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதை வச்சு படிங்க. எதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நோட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் டில் யுவர் போர்டு எக்ஸாம் அந்த ஒரு நோட்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ அந்த நோட்ஸ் வச்சு படிக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 4-5 வாட்டி அதே சாப்டர் படிக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். இந்த பேஜில் இங்கே நம்ம எப்படி எழுதியிருப்போம்ல, இங்கே இந்த பாக்ஸில் இந்த கண்டென்ட் இருந்துச்சுல்ல அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ஸ்டார்ட் டெவலப்பிங் அ மெமரி. ஸோ அதனால் நோட்ஸை ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. அண்ட் செகண்ட் ரீசன், ஒருத்தருமே கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸில் டெரிவேஷன்ஸ் போட்டிருக்கலாம், சம்ஸ் போட்டிருக்கலாம். ஒரு வாட்டி ஒன்று பார்த்தீங்கன்னா புதுசாக தான் இருக்கும், உங்களோடதே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தான் ஞாபகம் வரும். ஸோ அதனால் மேக் ஷுர் யூ ஸ்டடி ஃப்ரம் த சேம் நோட்ஸ் டில் யுவர் போர்டு எக்ஸாம். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, சால்வ் அ லாட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் சாம்பிள் பேப்பர்ஸ். நிறைய ப்ரீவியஸ் இயர்ஸ் போடுங்க, அட்லீஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து 5 to 10 years கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் இது எல்லாமே எப்போ பண்ணணும்னா என்சிஆர்டி தரோவாக இருந்தால் தான். ஓகேவா? ஸோ என்சிஆர்டி தரோவாக இருக்கீங்கன்னா மேக் ஷுர் யூ கோ அண்ட் சால்வ் யுவர் ப்ரீவியஸ் இயர்ஸ். அண்ட் அதுக்கப்புறமேட்டு சாம்பிள் பேப்பர்ஸ், நம்ம நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி சாம்பிள் பேப்பர்ஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ சாம்பிள் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு ட்ரெயின் பண்ணும். அந்த 3 hours உட்காந்து நம்ம எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சாம்பிள் பேப்பர்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓஸ்வாலோட சிபிஎஸ்இ 20 கம்பைன் சாம்பிள் பேப்பர்ஸ் புக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சயின்ஸ் ஸ்ட்ரீம், இதே மாதிரி உங்களுக்கு காமர்ஸ் ஸ்ட்ரீமும் இருக்குது, ஹியூமனிட்டிஸ் ஸ்ட்ரீமும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ், இங்கிலீஷ் இந்த 5 சப்ஜெக்ட்டுக்குமான சாம்பிள் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்க எல்லா சாம்பிள் பேப்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ ரிலீஸ் பண்ணதுக்கு அக்கார்டிங்காக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸோட இருக்குது. ஸோ இனிஷியலி யூ வில் ஹாவ் யுவர் கொஸ்டின் பேப்பர். நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சாச்சு, எழுதி முடிச்சாச்சு அப்படின்னா இங்கே இருக்க ஆன்சரோட நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே கொடுத்துருப்பாங்க. நாட் ஓன்லி சாம்பிள் பேப்பர்ஸ், பட் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிவிஷன் நோட்ஸ் அண்ட் மைண்ட் மேப்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட்ஸுக்குமே QR கோட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களோட ரிவிஷன் அண்ட் மைண்ட் மேப்ஸ் கூட வந்து கிடைச்சிரும். ஸோ வந்து நீங்கள் ஒரு சாம்பிள் பேப்பர் அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக் ஷுர் யூ டேக் திஸ் புக். அண்ட் தென் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி வந்து ஹரிசான்டல் ஷீட்ஸ் வந்து கிடைக்கும் ஆன்லைனில். நான் அமேசானில் வந்து இருக்கும், அதை நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஷீட்ஸ் எடுத்துக்கிட்டு இதில் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி தான் நம்ம போர்டு எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ இந்த ஷீட்டில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கிற ஐடியாலஜி வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். திஸ் வில் பி அ மோர் அஃபோர்டபுள் ஆப்ஷன். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரே புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் யுவர் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஒரு புக்கை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா ஈஸியாக சாம்பிள் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த புக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ சாம்பிள் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அந்த ஹரிசான்டல் ஷீட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அது கரெக்டான எப்படி செக் பண்ணுறது? நம்மளுக்கு ஓஸ்வாலோட புக்கில் ஆன்சர்ஸ் இருக்குது, ஓகே நீங்கள் அந்த ஆன்சர்ஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். பட் இஃப் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, கெட் இட் கரெக்டட் பை யோர் டீச்சர். ஸோ ஏன் வந்து நான் டீச்சர்கிட்ட கொடுத்து கரெக்ட் பண்ணி வாங்க சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்து அவங்க எங்கெங்கெல்லாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். ஸோ நீங்கள் மிஸ்டேக் பண்ண தான் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த டாபிக் இன்னும் வீக்காக இருக்கும், எந்த டாப்பிக்கில் இன்னும் நம்ம வந்து சம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டீச்சர்கிட்ட அதை கரெக்ட் பண்ணி வாங்கிட்டு அதில் வந்து என்னென்ன மிஸ்டேக் டீச்சர் பாயிண்ட் பண்ணுறாங்களோ அதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சாம்பிள் பேப்பர் அட்டென்ட் பண்ணுறப்போ அந்த மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு நிறைய சில்லி மிஸ்டேக் தான் வருதுன்னா மேக் ஷூர் நெக்ஸ்ட் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணி போடுறோம். எனக்கு கால்குலேஷன் மிஸ்டேக்னா நெக்ஸ்ட் டைம் ஸ்லோவாக பென்சில் எடுத்து ரஃப் காலம் போட்டு
கால்குலேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். ஏன்னா வந்து மிஸ்டேக்ஸ் வரும் தான், ஆனால் அதுலேருந்து கற்றுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் இப்படி தான் எனக்கு இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இல்லாமல் ஓகே ஐ ஹவ் டன் திஸ் மிஸ்டேக், நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணலாம் அதை ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு யோசிங்க. ஓகேவா? சரி, இப்போ படிச்சுட்டே இருக்கீங்க, இப்போ ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்க 14 சாப்டரையும் நீங்கள் உட்காந்து படிக்க முடியாது. அந்த இடத்துல நீங்கள் என்ன தான் பண்ண முடியும்? ரிவைஸ். ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா ரிவிஷன் நோட்ஸ். அந்த ரிவிஷன் நோட்ஸ் எப்படி இருக்கலாம்னா ஃபார்முலாஸ், கிராஃப் ஷீட்ஸ், டெரிவேஷன் ஷீட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லே வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஃபார்முலாஸ், டெரிவேஷன் அண்ட் கிராஃப் ஷீட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சேம் லிங்க் இஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த மாதிரி ரிவிஷன் நோட்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். அவங்களால எழுத முடியுதுன்னா எழுதுங்க, ஆர்எல்ஸ் வந்து இந்த மாதிரி சோர்ஸஸ்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன் ரிவிஷன் வந்து முக்கியம் அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டீங்க, அந்த படித்த இன்ஃபர்மேஷனை ஷார்ட் டைமில் நீங்கள் திருப்பி ரீகால் பண்ணி பார்க்கணுன்னா ஃபுல் நோட்ஸஸ் லைன் பை லைன் கோ த்ரூ பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல அந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், டெரிவேஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னா அப்போ தான் நம்மளுக்கு ரிவிஷன் நோட்ஸ் தேவைப்படும். லாஸ்ட் டிப் என்ன அப்படின்னா ஆப்வியஸ்லி டு ரிவைஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. இது நீங்களே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு எக்ஸாம் முன்னாடி நான் அந்த சாப்டர் 4-5 வாட்டி கோ த்ரூ பண்ணேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க டாப்பர்ஸ். அப்போ மீனிங் என்னன்னா அவங்க 4-5 வாட்டி உட்காந்து லைன் பை லைன் படிக்கல. ஃபர்ஸ்ட் டைம் லைன் பை லைன் படிப்பாங்க, நெக்ஸ்ட் அவங்களே சொல்லி பார்ப்பாங்க எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஞாபகம் இருக்குன்னு. தேர்ட் டைம் அவங்க சொன்னதே அதையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, என்ன வந்து சேஞ்சஸ் இருக்குது, மறுபடியும் அவங்களே சொல்லி பார்ப்பாங்க, டெரிவேஷன்ஸ் போட்டு பார்ப்பாங்க, சம்ஸில் வந்து ஃபார்முலா தெரியுதான்னு பார்ப்பாங்க, மெத்தட்ஸ் தெரியுதான்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி யூ ஹாவ் டு ரிவைஸ் அ சாப்டர் மல்டிபிள் டைம்ஸ். இந்த வாரம் இந்த சாப்டர் படிக்கிறேன்னா சண்டே இந்த வாரம் ஃபுல்லாக படித்த எல்லா சாப்டர்ஸையும் ரிவைஸ் பண்ணுங்க. சாட்டர்டே அந்த மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் ஃபுல்லாக படித்தது ரிவைஸ், நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணணும், போன வாரம் அண்ட் இந்த வாரம் சேர்த்து ரிவைஸ் பண்ணணும். அந்த மாதிரி கண்டினியூஸ் ரிவிஷனில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு நாள் படித்தேன், எக்ஸாமுக்கு தான் நான் எடுப்பேன் அப்படின்னா நம்மளுக்கு திருப்பி மறந்துடும். கரெக்டாக? ஸோ அதனால் மேக் ஷூர் யூ ரிவைஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. இதெல்லாம் தான் வந்து 10 டிப்ஸ் தட் டாப்பர்ஸ் ஃபாலோ. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு நோட்ஸ், ஃபார்முலாஸ், டெரிவேஷன், கிராஃப் ஷீட்ஸ், அது இல்லாமல் லெக்சர்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தோட லிங்க்ஸ்மே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓஸ்வாலோட சாம்பிள் பேப்பர்ஸையும் மறக்காம வாங்கி சால்வ் பண்ணி பாருங்க. தென் only you will have an ideology about your examinations. வேற என்னென்ன எக்ஸாம் ரிலேட்டட் டிப்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கன் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன்.